அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க. அது வந்து நாங்க டிஃபரெண்டா எடுத்துக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த நக்கல் நையாண்டி சம்பந்தம் இல்லாத இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேர், டீ பாய், ஃபர்னிச்சர் பிசினஸ்லாம் நிறைய வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது, சொல்லலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி தேடிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, ஒண்ணுல தம்பி, உங்க அப்பா எங்க இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவே காணோம். இல்லங்க, எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னார், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டார். அதனால யாரும் டென்ஷன் ஆக வேணாம். அதனால இன்னொரு என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, பேசலாமா? உங்க கருத்துக்களை முழுமையாக மன நிறைவோடு பேசலாம்.